நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான கதையை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். செல்வி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஏறக்குறைய 60 வயசு ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு பையன் மருமக இருக்காங்க. ஆனா பையனும் மருமகளும் இவங்களுக்கு எதிராகவே ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. அது என்ன திட்டம், அதை முறியடிச்சு இவங்க ஜெயிச்சாங்களா இல்ல இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததான்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். எந்த ஒரு இடத்துலயும் இந்த கதையை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி நிறைய கதைகளை நீங்க கேட்கலாம். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். நான் செல்வி அம்மான்னு ஒருத்தங்களை பத்தி சொன்ன பாத்தீங்களா, இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைமை ஆசிரியரா ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்திருப்பாங்க. நல்ல பொறுப்பான வேலை, நிறைய இவங்க மேல எல்லாருமே மரியாதை வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க இருக்கும் போது நிறைய பசங்க பாஸ் பண்ணி போயிருப்பாங்கல்ல, அப்பப்ப அந்த பசங்க எல்லாம் வருவாங்க. மேடம் நீங்க மட்டும் இல்லைன்னா எங்க வாழ்க்கை இப்படி மாறி இருக்காது, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை கேட்கிற இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவங்க ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பரா போகுது. ஆக்சுவலா இவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பையனுக்காக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. பையன் பேரு அருண், மருமகளோட பேரு நிலா அப்படின்றது. ஒரு நல்ல குடும்பமா பார்த்து பையனுக்கு பிடிச்சி இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கு நல்லபடியா இந்த அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வந்ததா சொன்ன பாத்தீங்களா. இவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்க வேண்டியது வருது. வீட்டுல இவங்க இருக்கிறது நிலாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவங்க வீட்டுல இருக்கும் போதுமே இவங்களுக்கு காசு வந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி இவங்க தலைமை ஆசிரியரா இருக்கும் போதே சேவிங்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணி இடம் வாங்கி வச்சிருப்பாங்க. அதாவது பையனுக்கு தான் அடுத்து போக போது அதுக்கேற்ற மாதிரி நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க வீட்டுல இருக்க ஆரம்பிச்சோன்னே மருமக கிட்ட இருந்து தொல்லை வர ஆரம்பிக்குது. மருமக என்ன பண்றாங்கன்னா பாதி வேலையை அத்தை சைடு தள்ளி விட்டுறாங்க. அவங்க வயசானவங்க, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா யோசிக்க மாட்டாங்க. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பையன் அப்பப்ப பாக்குறாரு, ஆனா பையனுமே இதெல்லாம் பெருசா கேட்க மாட்டாரு. இப்படியேதான் செல்வி அம்மாவோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. செல்வி அம்மாவை தொடர்ச்சியா டார்ச்சர் பண்றதா சொன்ன பாத்தீங்களா. ஆக்சுவலா செல்வி அம்மாவை பொறுத்த வரைக்கும் சொத்து மதிப்பா ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கும். இப்போதைக்கு இவங்க பேர்ல தான் இருக்கு. ஏன்னா இவங்க சம்பாரிச்ச டைம்லயே நிறைய வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் இருக்கும் போதோ இவங்க பேர்ல தான் வாங்கியிருப்பாரு. சொத்து எல்லாமே இவங்க பேர்ல தான் இருக்கு. டார்ச்சர் போக போக அதிகமாகுது. அதே மாதிரி பையனும் சரி மருமகளும் சரி, இந்த சொத்தை எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க, இவருக்கு எழுதி வச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி மருமக பேசுறாங்க. அதே மாதிரி பையனும் எதுக்குமா சொத்தை இன்னும் வச்சிருக்கீங்க, எனக்கு எழுதி தந்தீங்கன்னா நான் அதை வச்சு ஏதாவது பண்ணுவேன்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அம்மாக்கு பையனை நம்பி முழுசா தர முடியல. ஏன்னா பையன் பிசினஸ் பண்றேன்னு ஏற்கனவே நிறைய காசை வாங்கி அழிச்சிருப்பான். அப்படி இருக்கும் போது பையனை நம்பி எப்படி அவ்வளவு காசை தரது, யோசிச்சுதான் நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க இப்படி சொல்றதுனாலேயே பையனும் மருமகளும் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது ஏமாத்தியாவது இவங்க கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சொத்து விஷயமா பேச பேச அடிக்கடி சண்டைலாம் வருது. இவங்க சொத்தை எழுதி தர மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, அப்ப இவங்களை நம்ம லாக் பண்ணி குடும்பப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது என்னன்னா இவங்க வீடு கொஞ்சம் பெருசா இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு அறையில இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. அதாவது மத்தவங்க இவங்க வீட்டுக்கு பார்க்க வந்தா கொஞ்ச நேரம் மட்டும் சாதாரணமா இருக்க விடுறாங்க. செல்வி அம்மாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அடிக்கடி வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க. ஆனா இந்த பையனும் சரி மருமக நிலாவும் சரி என்ன பிளான போடுறாங்கன்னா, யார் வந்தாலும் சரி வாசலோட அனுப்பி வச்சிடறாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியல, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கன்ற மாதிரி வாசலோட அனுப்பி வச்சிடறாங்க. இவங்க வாசலோட அனுப்பி வைக்கிறது இந்த மாமியாருக்குமே தெரியுது, அதாவது செல்விக்குமே தெரியுது. என்ன இப்படி வாசலோட அனுப்பி வச்சிடறாங்க, நம்மள ஃபுல்லா கண்ட்ரோல்ல எடுத்துட்டாங்க அப்படின்றது மாமியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இப்படி போயிட்டு இருக்கும் போது மாமியார் தூங்கிட்டு இருக்கிறதா நினைச்சு இவங்க ரெண்டு பேர் ஒரு திட்டத்தை போடுறாங்க, சதி திட்டம் போடுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமியாருக்கு நம்ம இந்த மாத்திரையை கலந்து தரலாம், அதாவது பால் ரெகுலரா தருவாங்க, அந்த பால்ல நம்ம இந்த மாதிரி கலந்து தந்துடலாம். மென்டலா இவங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்க கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குறது ஈஸி அப்படின்ற மாதிரி நிலா தான் இந்த பிளானை அருண் கிட்ட சொல்றாங்க. அருணும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா மாத்திரையை தர மாதிரி தான் பிளான், பால்ல கலந்து தரதெல்லாம் அவங்க பெருசா யோசிக்கல. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கவங்க லைட்டா கவனிக்கிறாங்க. அதாவது ஃபுல்லா உங்களுக்கு கேட்கல, ஏதோ திட்டம் போடுறாங்க, நம்ம உசாரா இருக்கணும்ன்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மிரட்டி பார்த்தாங்க, நம்ம ஒத்து வரல, இப்ப வேற ஏதோ பிளான் போடுறாங்க, நம்மளுக்கு சாப்பிடுற பொருள்ல கலந்து தரப்போறாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வந்துருது. செல்வி அம்மாக்கு ரொம்ப உசாரா இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மருமக ஒவ்வொரு வாட்டியும் சாப்பாடு தராங்க, அதே மாதிரி நடுவுல பால் தராங்க. அதெல்லாம் தரும்போது இவங்க சாப்பிடலாமா, சாப்பிடாம இருக்க முடியாது, பசிக்குமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் வருது. இவங்க சாப்பாடு வைக்கும் போதெல்லாம் ரொம்ப நேரம் சாப்பிடாமயே இருக்காங்க. அத்தை சாப்பிடுங்க, சாப்பாடு வச்சிருக்கேன்ல, சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இவங்க சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், மிரட்டுற மாதிரியே சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை வருது. அது இவங்களுக்கே தெரியுது, ஏதோ நம்ம கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறோம், இவங்க கலந்து தரதுனால தான் நமக்கு பாதிப்பு வருது, இதுல இருந்து நம்ம எப்படி தாண்டா தப்பிக்கிறது, நம்ம எப்படியாவது இவங்க பண்றதை வெளி உலகத்துக்கு சொல்லணும், அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் செல்வி அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இவங்க கிட்ட படிச்ச நிறைய பேர் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை பார்த்து நன்றி சொல்றதுக்காக வருவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. இவங்க தலைமை ஆசிரியரா இருக்கும் போதே சரி, இவங்க கிட்ட படிச்ச நிறைய பசங்க லைஃப்ல நல்ல நிலைமைக்கு போகும்போது இவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வருவாங்க.
அந்த மாதிரி இவங்க கிட்ட படிச்ச அர்ஜுன் அப்படின்றவரு இப்ப நல்ல வேலையில இருக்காரு, நிறைய சம்பாதிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் திரும்பி இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவரு வேற ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்த்திருப்பாரு. இப்ப திரும்பி இந்த ஊருக்கு வந்தோன்னே நம்ம செல்வி அம்மாவை பார்த்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படிதான் இந்த வீட்டுக்கு வராது. எங்க செல்வி அம்மாவோட வீட்டுக்கு வராது. செல்வி அம்மாவோட பையனும் சரி, மருமக நிலாவும் சரி என்ன பண்றாங்கன்னா வாசலோட அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அர்ஜுன் இருக்கார்ல, அவங்க காலில் விழுந்தது தான் நான் போவேன், ப்ளீஸ் என்ன அலோவ் பண்ணுங்க, அவங்க உடம்பு முடியாம இருந்தா என்ன, நான் காலில் விழுந்து பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நம்ம ரொம்ப விடாம பண்ணோம்னா தேவையில்லாம அவன் யோசிப்பான், வேற யாரையாவது கூட்டு வந்துருவான், பிரச்சனை வரும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி பாத்துக்கோ, சீக்கிரமா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வந்துரு அப்படின்ற மாதிரி உள்ள அனுப்பி விடுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதையும் வெளியே இருந்து இவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த பாட்டி செல்விமா ஏதாவது சொல்லிட போறாங்கன்ற மாதிரி மருமகளுக்கு பயம் இருக்கு. இப்ப செல்விமா கிட்ட இவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆசீர்வாதம் எல்லாம் கேட்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவங்க என்னதான் நார்மலா பேசுற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் அவங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் இந்த அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருது. ஏதோ கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த மாதிரி வாய்ப்பு வரும்ன்ற மாதிரி செல்வி ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டு பேப்பர்ல எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த பேப்பரை மட்டும் அர்ஜுன் கிட்ட எப்படியாவது தந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதாவது ரியாக்ஷன்லயே இங்க ஒரு பேப்பர் இருக்கு, இதை எடுத்துக்கோன்ற மாதிரி பண்றாங்க. அதாவது மருமகளுக்கு பேசினா தெரிஞ்சிரும்ல, அதனால ரியாக்ஷன்லயே இதை எடுத்துக்கோன்ற மாதிரி அர்ஜுனுக்கு சிக்னல் பண்றாங்க. இவருமே அதை புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே நைஸா எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. அப்படி வெளியே போனதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம் நடக்குது அப்படின்றது இவருக்கு தெரியுது. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டவரு அவங்க கூட சேர்ந்து நம்ம பிளான் பண்ணணும், இந்த மருமக அதே மாதிரி பையன் பண்றதை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு நம்ம செல்வி அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த அர்ஜுன் என்ன பண்றான்னா அடிக்கடி செல்வி அம்மாவை பாக்குறதுக்காக வரான். மருமக பையன் விடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. பையன் வீட்டுல இல்லாத சமயமா பார்த்து வரான். மருமகளால ரொம்ப சமாளிக்க முடியல. சரி இப்போ பாத்துக்கோன்ற மாதிரி விட்டுறாங்க. ஏன்னா பார்க்கவில்லைன்னா இவன் தேவையில்லாம நிறைய பேசிட்டு இருக்கான். என் சொந்தக்காரங்களும் பார்க்கணும்னு சொல்றாங்க, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். அதனால மருமக நிலாக்கு பயம் வருது. சரி பாத்துக்கோன்ற மாதிரி விடுறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்றத நிலா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க தான் கோட் வேர்ட்லயே பேசிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கல்ல, பேப்பர் மூலியமா பேசிக்கிறாங்க. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ கலந்து தராங்கன்ற மாதிரி டவுட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டவுட்டை இவங்க கிட்ட வெளிப்படுத்துறாங்க. இவன் என்ன சொல்றான்னா சாப்பாடுல ஒரு பிடியை எடுத்துக்கோங்க, அதே மாதிரி பால்ல எடுத்துக்கோங்க, அந்த சாம்பிளை மட்டும் எனக்கு தாங்க, நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரி ஓகேன்ற மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த சாப்பாடு அதே மாதிரி பால்ல இருந்து சாம்பிள் மாதிரி எடுத்து தந்துடுறாங்க. இவன் நைஸா அதை வெளியே எடுத்துட்டு வந்துடுறான். செக் பண்ணி பாக்குறான். செக் பண்ணி பார்க்கும்போது சாப்பாடு பழங்கள் எல்லாம் தரல, பால்ல தான் கலந்து தந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது என்ன மாதிரியான மாத்திரை அப்படின்றதும் தெரிய வருது. இதெல்லாம் செல்வி அம்மா கிட்ட இவனுமே சந்திக்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ இப்ப செல்வி அம்மா ஒரு பிளான் போட்டு இவங்களை மாட்டி விடணும், அதுக்கு எனக்கு சிசிடிவி வேணும், இந்த நாள் இவங்க ரெண்டு பேருமே வெளியே போறாங்க, என்ன லாக் பண்ணிட்டு தான் போவாங்க, அந்த சமயம் நீ உள்ள வந்துரு, நிறைய பகுதியில சிசிடிவி கேமராவை செட் பண்ணித்தா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவனுமே கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறான். சோ அந்த இடத்துல சிசிடிவி கேமராவெல்லாம் செட் பண்ணிடுறாங்க. போலீஸ் கிட்ட போய் சொல்லிருக்கலாமேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். போலீஸ் கிட்ட சொன்னாலும் ப்ரூவ் பண்ணோம்ல, இவங்க உசாரா அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரூவ் பண்றதுக்காக இவங்க சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல சிசிடிவி எல்லாம் வைக்கிறாங்க. இப்ப சிசிடிவி எல்லாம் வச்சு எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க. அதாவது இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்க தர பாலை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதாவது எப்படியாவது ஏமாத்தி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க, ஆனா பாதிக்கப்படுற மாதிரி நடிப்பாங்க. இப்ப அந்த பாலை ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டுக்கிட்டே வந்தா பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்கும்ல, இவங்க அந்த பாலையே சாப்பிடுறது கிடையாது. ஆனா என்ன பண்றாங்கன்னா ரொம்ப மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரிலாம் நடிக்கிறாங்க. பையன் கிட்டயும் மருமக கிட்டயும் அவங்களுமே நம்ம திட்டம் சரியா செயல்படுது, நம்ம சீக்கிரமா சொத்தை எழுதி வாங்கிடலாம், இவங்க மென்டலா பாதிக்கப்பட்டுட்டாங்கன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம், அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிரும்ன்ற மாதிரி கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா செல்வி அம்மா உசாரா என்ன பண்றாங்க, இவங்க பேசுறது எல்லா விஷயமும், அதாவது இவங்க சதி திட்டம் போடுற எல்லா விஷயத்தையும் சிசிடிவி மூலியமா கேப்சர் பண்றாங்க. சிசிடிவி இருக்கிறது இந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் தெரியவே மாட்டேங்குது. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கும் போது இவங்களோட கல்யாண நாள் வருது. இவங்க ரெண்டு பேரோட கல்யாண நாள் வருது. இந்த செல்வி அம்மா வேற ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த கல்யாண நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், ஏன்னா சொத்து கிடைச்சிரும், நம்ம கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சொத்தை நம்ம கையில வாங்கிடலாம், அந்த நாளை செலிப்ரேட் பண்ணும்போது சொத்து நம்ம கிட்ட இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா இதுல சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி செல்வி அம்மா கிட்ட கொண்டு போறாங்க. செல்வி அம்மா தான் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, சைனை போட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இதுல போடணுமா அப்படின்னு கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டவங்க மாதிரி கேக்குறாங்க. சைனை போட்டுறாங்க. எப்பா சொத்து நம்ம கையில வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி இவங்க மென்டலா பாதிக்கப்பட்டுட்டாங்கன்றத போன் மூலியமாவே நிறைய பேர்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நாள் எங்களோட கல்யாண நாள் வருது, செலிப்ரேட் பண்றதுக்கு வாங்கன்ற மாதிரி சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. சொந்த பந்தம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்கல்ல. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனும் நடக்குது.
நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல, அதாவது மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தவங்க எல்லா சொந்தக்காரங்களுமே நம்புறாங்க மென்டலா இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஒரு ஸ்டேஜ்ல செல்வி அம்மா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. தெளிவா பேசுறாங்க. என்னடா இவங்க தெளிவா பேசுறாங்கன்னு அங்க பையனும் மருமகளும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்களுமே ஷாக் ஆகுறாங்க. என்ன மென்டலா பாதிக்கப்பட்டதா சொன்னாங்க, இவங்க தெளிவா பேசுறாங்களேன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இப்ப செல்வி அம்மா ஒவ்வொரு ட்விஸ்டா போட்டு உடைக்கிறாங்க. அது என்னன்னா, நான் உங்களுக்கு சொத்துல சைன் போட்டு தந்தேன்ல, அது ஏற்கனவே நான் அந்த சொத்தை வேற ஒருத்தங்களுக்கு தந்துட்டேன். அதாவது அனாத ஆசிரமம் மாதிரி செயல்படுற ஒரு இடத்துக்கு தந்துட்டேன். அதனால 2வது வாட்டி நான் கையெழுத்து போடுறது ஏத்துக்கப்படாது. ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு படம் போடுறேன்ற மாதிரி அந்த இடத்துல அவங்களோட மெமரிஸை போறதுக்கு ஒரு இதை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிசிடிவில இவங்க நிறைய கவனிச்சாங்கல்ல, அதுல முக்கியமான விஷயத்தெல்லாம் கோர்த்து அர்ஜுனோட ஹெல்ப்போட கோர்த்திருப்பாங்க. அதுதான் அங்க போடுறாங்க. இதை பாக்குற சொந்த பந்தம் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இவங்களை அங்கேயே திட்டுறாங்க. அதே சமயம் போலீஸும் அங்க வராங்க. ஏன்னா அர்ஜுன் ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பான். இப்ப போலீஸ் வந்துடுறாங்க. ஆதாரம் இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. பையனையும் மருமகளையும் அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டு போறாங்க. சோ செல்வி அம்மாவை எப்படியாவது ஏமாத்தி இல்ல அவங்கள சாவடிச்சு கூட சொத்தை புடிங்கிடலாம்னு நினைச்ச பையனும் மருமகளும் மாட்டிக்கிட்டாங்க. செல்வி அம்மா இதுல ஜெயிச்சிட்டாங்க. இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கதையில நம்ம சந்திக்கலாம். நன்றி.